பாக்கி நீர் மேலாண்மை செய்வோம் என்று சொன்னார்கள். 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. கல்லணையில் தூர் வாருவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளின் மாநில நலனில் அக்கறை இருந்தால், விவசாயிகளின் நலன் அக்கறை இருந்தால் கல்லணை பகுதியை கால்வாய்களை தூர்வார வேண்டுமா வேண்டாமா? அதற்கெல்லாம் இப்பொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்க போகிறது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு கல்லணையினுடைய கால்வாய்களை தூர்வார போகிறது. மத்திய அரசுடைய திட்டம். எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களையும் தமிழக அரசு ஸ்டிக்கர் போடுறாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் எல்லா கடைகளிலும் இன்னைக்கு ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தெரியுமா இல்லையா? அத்தனையும் மத்திய அரசு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல் இன்னைக்கு அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காவிரியிலே தண்ணீர் வருகிறது. ஆனால் விவசாயிகளின் அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அடுத்த மாநிலத்தில் மேகதாதுவில் அணை கட்டுகிறார்கள். தடுத்து நிறுத்தினார்களா? இல்லை. காரணம், அங்கே கூட்டணி அரசு அங்கே இருக்கிறது. எங்க கேரளாவிலேயும் கூட்டணி அரசு. முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலும் இன்றைக்கு மேகதாதுலே குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். காரணம், நான் கேட்டேன், நான் டெல்டா முதலமைச்சர், நான் டெல்டாக்காரன், தமிழகத்தின் முதலமைச்சர். எவ்வளவு வஞ்சனை! சரி, எல்லா யூனியன்லையும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்களே, அது என்னாச்சு?